பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமீன். சகல விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அவர் நம்பிக்கையின் தேவன். ஆமீன். நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நம்புறீங்கல்ல, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு நம்பிக்கையா இருக்கீங்கல்ல, அவர் தான் நம்முடைய நம்பிக்கையின் தேவன். உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உங்க எதிர்காலம் கர்த்தரோட கையில இருக்கு. உங்க பிள்ளைகளோட எதிர்காலமும் அவருடைய கையில தான் இருக்கு. அவரை நம்புங்க. அவர் பார்த்துக்குவாரு, அவர் நடத்துவார், அவர் உயர்த்துவார்னு நம்புங்க. ஏன் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கீங்க? அவரை நம்பினவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை, கைவிடப்பட்டதும் இல்லை. அதனால விசுவாசத்தோட நம்பிக்கையோடு சொல்லுங்க, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கையின் தேவன். என் வாழ்க்கையில இடித்து போய் முடங்கி போய் கிடக்கிற என் வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்புவீங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க எழுப்புவீங்க. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி விசுவாசத்தோட ஜெபித்து பாருங்களேன். ஒருவேளை இன்னைக்கு நீங்க நம்பிக்கையெல்லாம் இழந்து போன நிலைமையில இருக்கீங்களா? உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நம்பிக்கையின் தேவன் தான் உங்களோட பேசுறாரு. விசுவாசித்து வார்த்தையை அறிக்கையிடுங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நீர் எங்களுடைய நம்பிக்கையின் தேவன். நாங்கள் உண்மை நம்புறோம்ப்பா, உண்மை விசுவாசிக்கிறோம். இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி ஆட்கொள்ளும். அவர்கள் நம்பி இருக்கிற காரியத்தில் அற்புதம் செய்து அவர்களை மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.